நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆவியானவரே இறைவா, உம்மை ஆராதிக்கின்றோம். மூவொரு இறைவா, உம்மை நாங்கள் ஆராதனை செய்கின்றோம். எல்லாம் வல்லவராய், நல்லவராய், நன்மைகள் செய்பவராய், அருள் பொழிபவராய், ஆற்றல் படைத்தவராய், அண்மையில் இருப்பவராய், அருகினில் வாழ்பவராய், உடன் இருப்பவராய், உண்மையாய் இருப்பவராய், நிலையான வாழ்வை நிறைவாக வழங்குபவராய், இதோ எங்களுக்காக இப்பொழுது இந்த வேளையிலே பிரசன்னமாகி இருப்பவரே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் 122வது திருப்பாடலிலே 1வது வசனத்திலே அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆலயத்திற்கு செல்வது நம்முடைய கண்ணீரினாலும் கவலையினாலும் அழுது புலம்புவதற்காக அல்ல, மாறாக அமைதியான அருள் நிறைந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கான ஒரு இல்லம், கடவுள் வாழ்கின்ற உறைவிடம், நமக்காக எப்பொழுதும் ஆற்றலாய் அருள் மழையாய் நம்மை தாங்குகின்ற வள்ளல். இதோ உடனிருந்து உனக்காக உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உரைத்து நம்மை பலப்படுத்தும் கடவுள் இருக்கும் இடம் ஆலயம். அந்த ஆலயத்திற்குள்ளே செல்லுகின்ற பொழுது மகிழ்ச்சிதான். நன்றி பெருக்கு உணர்வோடு இதோ நாம் நம்மையே ஒப்புக் கொடுக்கின்ற இடம். இந்த ஒரு அனுபவங்களை எல்லாம் அனுபவிக்க ஆர்வத்தை தூண்டுபவராக இதோ திருப்பாடல் ஆசிரியர் நமக்கெல்லாம் அழைப்பு விடுக்கிறார். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் வாருங்கள் என்று. இதோ நம்மிடையே நம் ஆண்டவர் நற்கருணை வழியாய் பிரசன்னமாகி இருக்கிறார். தன்னுடைய உடனிருப்பை இதோ நமக்காக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த அன்பு தெய்வத்தின் அன்பை அனுபவிப்பதற்காக, சுவைப்பதற்காக இதோ இந்த வேளையிலே ஆண்டவருடைய இல்லத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். உண்மையான அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். இல்லங்களிலிருந்து நமது மாறா தொலைக்காட்சி வழியாக இதோ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். நம் ஆண்டவர்
நம் உள்ளத்திலே உறைபவராக, நம் உள்ளத்தை புதுப்பிப்பவராக இதோ வருகிறார், வந்திருக்கிறார், பிரசன்னமாக இருக்கிறார். இதோ அந்த ஆண்டவரை போற்றுவோம், புகழ்வோம், ஆராதிப்போம். புகழ்ச்சியையும் மாட்சியையும் அவருக்கு எப்பொழுதும் செலுத்துபவர்களாக நம்மையே ஒப்புக் கொடுப்போம். நல்லவராகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நன்மைகளை எதிர்பார்த்து உதவாத நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக எப்பொழுதுமே தேடி வந்து தன்னையே உடைத்து கொடுப்பவராக இருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் முன்னே இருக்கிறார். வாருங்கள், மகிழ்ந்து போற்றுவோம், ஆராதித்து தொழுவோம், நம்மையே அவர் பதம் ஒப்படைப்போம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என் மன ஆழம் என்னை நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர். என் மன ஆழம் என்னை நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்துக் கொள்வீர்.
ஊழிய பாதையில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. ஊழிய பாதையில் உடன் வருவே, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், துதித்து உம்மை பாடுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். இதோ இந்த நாளிலே, அழகான நாளிலே, இனிமையான பொழுதிலே ஆண்டவரே உமது பாதத்திலே அமர்ந்து உம்மை பற்றி சிந்திப்பதற்கும், உம்மை போற்றி புகழ்வதற்கும், உமக்கு நன்றி சொல்வதற்கும் இந்த தருணத்தை தந்திருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, மகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற இறை வார்த்தையை சிந்தனையாக கொண்டு ஆண்டவரே உம்மிடம் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இன்று ஏராளமான சகோதர சகோதரிகள், குறிப்பாக வெளிநாடுகளிலே, வெளி ஊர்களிலே, நகர்ப்புறங்களிலே வாழக்கூடிய சகோதரர்கள் தங்களது குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது ஆலயத்திற்கு செல்ல போதிய வசதி வாய்ப்புகள் இல்லாத காரணங்களினால் ஆண்டவரே வீடுகளிலே இருந்து இதோ இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக உமது இறை பிரசன்னத்தை, இறை வார்த்தையை, உமது உடனிருப்பை உணரக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே இறைவா, நீரே அவர்களுக்கு உற்ற துணையாக, உறுதுணையாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு நீர்தாமே ஆசீர்வதித்தர வேண்டுமாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வமே இறைவா, இன்று ஏராளமான சகோதரர்கள் சகோதரிகள் ஆண்டவரே வீடுகளிலே, ஊரிலே இருந்த நேரத்திலே தினம் உம்மை சந்தித்து ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே உமது அருளை, ஆசீர்வாதத்தை பெற்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று ஏதோ ஒரு காரணங்களுக்காக, பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் என்ற காரணத்திற்காக, குடும்பத்தை நல்ல முறையிலே பராமரிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக, ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக ஆண்டவரே தொலை தூரமாக சென்று தங்கி வேலை செய்கின்ற வேளையிலே ஆண்டவரே ஆலயத்திற்கு வந்து தினம் உம்மை சந்திப்பது என்பது, ஆலயத்தினுடைய அருளை, மேன்மையை உணர்வது என்பது இயலாத காரணத்தினால் ஆண்டவரே இன்று இல்லத்திலே இருந்து உமது ஆசீர்வாதத்தை பெற ஆண்டவரை ஏங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல இதோ சிட்டுக்குருவிகளுக்கு உமது ஆலயத்திலே இடம் உண்டு, ஆயினும் ஆண்டவரே நாங்கள் இந்த அந்நிய தேசத்திலே உமது ஆலயத்திற்காக ஏங்கி தவிக்கிற வேளையிலே நீர் உமது உடனிருப்பை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவரே இதோ அந்த மக்களை எல்லாம் நீர்தாமை மீண்டுமாக இல்லம் கொண்டு வந்து சேர்த்திரே, நாடு கொண்டு வந்து சேர்த்திரே ஆண்டவரே. அதே போல ஏராளமான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே அகதிகளாக, வேலை வாய்ப்பு வேண்டி இன்னும் பல்வேறு குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லலுற்று தவிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உமது ஆலயத்தை அவர்கள் மிகவும் ஆண்டவரை நேசிக்கிற வேளையிலே, அதை சென்றடைய முடியாத சூழ்நிலையில் வாழ்கிற வேளையிலே ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நலப்படுத்தி அவர்கள் பேறு பெற்றவர்களாக, ஆசீர்வாதம் கொண்டு விளங்கக்கூடியவர்களாக நீர்தாமே அவர்களை சந்தித்து வழிநடத்திய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய தேவைகள் இன்னதென்று அறிந்து ஆண்டவரே அவர்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை தாரும். அவர்கள் உமக்கு எந்நாளும் நன்றி கூறக்கூடிய வகையிலே 30, 60, 100 மடங்கான அருள் ஆசீர்வாதத்தை அவர் மீது பொழிந்தல வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவருடைய குடும்பத்திலே, அவருடைய இல்லத்திலே பிரசன்னமாயிருந்து உடனிருந்து அந்த குடும்பத்தை வளர்த்தெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு எனும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு எனும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ஆண்டவரே, நன்றி சொல்லி மை துதித்து பாடுகிறோம், மை போற்றுகிறோம், மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் வல்லவராய் இருக்கிறீர், நல்லவராய் இருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நீர் கூட இருந்து எங்களை அதில் வெற்றி காணும்படியாய் செய்கிறீரே. எங்களோடு இருந்து எங்களோடு பயணிக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் கருத்தாய் கொண்டு தக்க நேரத்தில் அதை நிறைவேற்றி எங்களை கண்ணின்மணியாய் பாதுகாத்து வருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அருளும் ஆசீர்வாதம் நிறைவாய் வழிந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அர்த்தமாய் புரிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இது இந்த நாளில் கூட வார்த்தையின் வழியாகவும் பிரசன்னத்தின் வழியாகவும் உம்முடைய அருளாசிரை தந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய செவிகளை திறந்தருளும். மனதிலே அந்த வார்த்தைகளை பதித்து அதன்படி வாழும்படியாய் இதோ ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரியும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ இந்த வேளையிலே திருப்பாடல் 122 நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆகவே வீடுகளில் இருந்தபடியே
திருப்பாடல் 122 எடுத்துக்கொள்ளுங்கள். என்னோடு சேர்ந்து பதிலுரை பாடலை சொல்லி நீங்களும் இந்த திருப்பாடலை படித்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். திருப்பாடல் 122 இறை வார்த்தைகள் 1, 2 மற்றும் 4, 5. நீங்கள் அனைவரும் பதிலுரையாக சொல்ல வேண்டியது: அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உம் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ரேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்த செல்லுவார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் ஆசிரியர் ஆண்டவர் இல்லத்தை பெருமையாய் நினைத்து, வாழ்வுக்கான அடித்தளமாய் நினைத்து, ஆதாரமாய் நினைத்து இந்த திருப்பாடல் வரிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்துக்கு போவோம் என்று சொல்லி நாமும் திருப்பாடலை சொல்லி நாம் செபித்தோம். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அருள் நிறைந்து இருக்கிறது என்பதை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஆலயங்களிலே, நம் கோயில்களிலே அது நிறைந்திருக்கிறது என்பதை உணர்ந்துதான் நம்பிக்கையோடு கிறிஸ்துவர்கள் நாம் ஆலயம் தேடி போகிறோம். அங்கிருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தை கண்டு அதிலிருந்து வாழ்வுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களை அன்றாடம் பெற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த வேளையிலே அப்படியான ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக இந்த வேளையிலே நன்றி செலுத்துவோம். அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி உருக்கமாக நாம் இந்த வேளையிலே ஒப்பு கொடுத்து செபிப்போம். அதே வேளையிலே இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் எல்லார் மத்தியிலும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம். அன்னை தெரேசா மிக அழகாக சொல்லுவார்கள்: ஆண்டவரை நான் ஆலயத்திலே அதிகாலையிலே நற்கரணை வடிவிலே பார்க்கிறேன். அதே ஆண்டவரை, அதே இயேசுவை நாள்தோறும் வீதிகளிலே இதோ தவழ்ந்து போராடி கொண்டிருக்கிற, கஷ்டங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்களின் முகங்களிலே நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாய் இதோ இந்த வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர்களாய் நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரின் முகத்திலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவர்களை மதிக்கவும் அன்பு செய்யவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் பக்குவமான இதயத்தை இறைவன் தரும்படியாகும் இந்த நேரத்திலே நாம் செபிப்போம். நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆலயம் என்பது மிக முக்கியமானது. அதை இப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. ஆலயம் தேடி செல்ல வேண்டும். அங்கிருக்கிற ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஆலயம் என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை உணர்ந்தவளாக, இதோ ஆலயத்தின் மேன்மையை உணர்ந்தவளாக, அதில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவளாக அதையே நாடி செல்ல நல்ல இதயத்தை எப்பொழுதும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இதோ இந்த பாடல் வரிகளிலே நாம் செபிப்போம். நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உனை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே. நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே.
வார்த்தையின் வடிவில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையின் வழி எங்கும் உன்னை பார்க்கிறேன், செயலுள்ள நம்பிக்கையில் உன்னை பார்க்கிறேன், வாழ்க்கையை வழிபாடாய் உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், புதுமையின் பொழிவினிலே உன்னை பார்க்கிறேன், உருவ அருவங்களில் உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. பேழையின் பிரசன்னத்தில் உன்னை பார்க்கிறேன், உயிருள்ள வசனத்தில் உன்னை பார்க்கிறேன், மண்ணில் மனிதரிலே உன்னை பார்க்கிறேன், தாய்மையின் தேசத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், நண்பரின் தியாகத்திலே உன்னை பார்க்கிறேன், இயற்கையின் இயல்பினிலே உன்னை பார்க்கிறேன். நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நானோ உன் சாயல், உன்னை போல வாழ்வேன் ஆசையிலே. நீயே என் கோயில், நீயே என் தெய்வம், நீயே என் கோயில் ஆண்டவனே, நீயே என் கோயில் ஆண்டவனே, உன்னில் நிலையாக வாழ்வேன் ஆசையிலே. எங்கள் அன்பிய ஆண்டவரே, இதோ உம்மை தரிசிப்பதற்காக, உம்மை முகமுகமாய் பார்ப்பதற்காக, உமது பிரசன்னத்தை உணர்வதற்காக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த புனிதமான நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் இதோ இல்லங்களிலே நோயினாலும் வயோதகத்தினாலும் வயதான நிலையினாலும் பல்வேறு நாடுகளிலே வீடுகளை விட்டு வெளியேற இயலாத ஒரு சூழலினாலும் இன்றைக்கு வீடுகளிலே அடைந்து கிடக்கின்றவர்களுக்கு ஆண்டவரே, எங்களது இல்லமே, எங்களது சாதாரண வீடே கோயிலாக மாறி இருக்கிறது, இறைவனின் பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. இதோ என்னுடைய இல்லத்திலே இந்த மாதா தொலைக்காட்சியுடைய வருகையினால் நான் என் வீடு கோயிலாக மாறி இருப்பதை நான் உணர்கிறேன். ஆண்டவரின் பிரசன்னம் நிறைவாய் இருப்பதை நான் உணர்ந்து மகிழ்கிறேன் என்று எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் நன்றி பெருக்கோடு இன்றைக்கு மகிழ்வோடு இருக்கிறார்களே. ஆண்டவரே, உமது மாபெரும் கிருபையை எண்ணி பார்த்து, உமது இரக்கத்தை எண்ணி பார்த்து, நீர் எங்களை தேடி எங்களது இல்லங்களிலே நீர் குடிகொண்டு வந்திருப்பதற்காக, குடியிருக்க வந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர், ஒரு எளிய அப்பத்தை எடுத்து, இது என்னுடைய உடல், இது ஒரு சாதாரண திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தம் என்று சொல்லி உமது தெய்வீக தன்மையை, உமது இறை இயல்பை, இறையினுடைய தன்மையை, இறை வல்லமையை இந்த எளிய அப்பத்திலே ரசத்திலே நீர் கொடுத்து எங்களை திடப்படுத்த தைரியப்படுத்துவதோடு எங்களோடு இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்துகிறோம். அதே நேரத்திலே ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் அறிந்திருந்தும் உணர்ந்திருந்தும் இதனை பெரிதாக எண்ணாமல், ஆண்டவரே, உமது உயிருள்ள உடலையும் இரத்தத்தையும் சரியான தயாரிப்பு இல்லாமல்
பல நேரங்களில் நாங்கள் உட்கொண்டிருக்கிறோம். உம்மையே நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை போன்று வாழ்கின்ற வாழ்க்கையை நாங்கள் மேற்கொள்ளாமல் நாங்கள் எங்களது சுயநலங்களுக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து சுயநல போக்கிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்திருந்தும் அதனை பெரிதுபடுத்தாமல் அதை ஏதோதானோ என்று அசட்டையாக நாங்கள் பல நேரங்களிலே வாழ்ந்திருக்கிறோம். ஆலயங்களுக்கு சென்று உம்மை கண்டு உம்மை தரிசித்து உமது பிரசன்னத்தை உணர்ந்து உமது ஆசீர்வாதத்தை பெறுகின்ற தருணங்கள் பல கிடைத்திருந்தும் சோம்பேறித்தனத்தினால் ஆலயங்களுக்கு செல்லாமல் நாங்கள் எதையோ ஒன்று சொல்லிக்கொண்டு நாங்கள் சாக்குப்போக்குகளை, வேலை இருக்கிறது, இன்றைக்கு நேரம் இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்கிறது, இந்த வேலை இருக்கிறது சொல்லி ஆண்டவரே உம்மை மறந்து உம்மை மறுத்து வாழ்ந்த நிலைகளை எல்லாம் எண்ணி பார்த்து மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே, உம்மிடத்தில் 10 தொழுநோயாளிகள் குணம் பெற்றார்கள். ஆனால் உம்மை தேடி வந்தது ஒரு அந்நியன்தான். அவன்தான் உம்மை தேடி வந்து முகம் குப்பர காலில் விழுந்து உமக்கு நன்றி செலுத்தினான். இதோ நான் கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன், நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், இதை செய்திருக்கிறேன், அதை செய்திருக்கிறேன் என்று சொல்லி பல்வேறு காரியங்களை, சுய கௌரவத்தை எதோ நான் செய்திருக்கிறேன் சொல்லுகின்ற அடுக்குகின்ற ஒரு மனிதனாக மட்டுமே இருக்கிறேன் ஒழிய என் ஆண்டவரை நான் இன்னும் உணராது இருக்கிறேன். என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அத்தனை ஆசீர்வாதங்களை நான் மறந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எவ்வளவு இரக்கமாய் இருக்கிறீர், எவ்வளவு நல்லவராய் இருக்கிறீர், உமது உயிருள்ள பிரசன்னத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே. அந்த மறந்த நேரங்களெல்லாம் எண்ணி இதோ இந்த நேரத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடி வந்திருக்கிறோம், உமது திருப்பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்மை போல உமது பாசம் மிகுந்த அன்னை மரியாளை போல, உமது அன்பார்ந்த தந்தை சூசையப்பரை போல, இன்னும் அநேக புனிதர்களைப் போல நாங்கள் உம்மை போன்று வாழ, அவர்களை போன்று உம்மை நாங்கள் பின்தொடர எங்களுக்கு மனம் மாற்றத்தை தாரும். உம்மை உணர்ந்து கொள்கின்ற சக்தியை தாரும், ஆற்றலை தாரும். நன்றி தெய்வமே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. நானாகவே வந்திருக்கிறேன், உம் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல் உம்மை வேண்டவில்லையே. நான் நானாக தானாக வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன்.
நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. மாத்தாளை போல் உம்மை சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே. எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே, எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன், நானாகவே வந்திருக்கிறேன். உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? நானாகவே வந்திருக்கிறேன், உன் பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உந்தன் மார்போடு என்னை சேர்த்துக் கொள்வீரா? தாயும் தந்தையுமான அன்பு தெய்வமே இறைவா, அமைதிக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய உள்ளங்கள் உமது பாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அமைதி கிடைக்காதா என்று ஆண்டவரே அல்லலுற்று இருக்கக்கூடிய உள்ளங்களாக, சரியான முடிவை சரியான தருணத்தில் எடுக்க முடியவில்லையே என்று ஆண்டவரே மனக்குழப்பம் கொண்டவர்களாக இதோ உமது பாதத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகள் உம்மிடமன்றோ இருக்கிறது என்று சொல்லி, உம்மை எங்கெல்லாம் தேடி சந்திக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே சுற்றி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான சகோதர சகோதரர்கள் உண்டு ஆண்டவரே. இதோ அங்கு சென்றால் ஆண்டவரை சந்திக்க முடியுமா? இதோ இங்கு சென்றால் இறை அனுபவம் கிடைக்குமா? இதோ இவ்வளவு காணிக்கை கொடுத்தால் ஆண்டவருடைய சந்திப்பு நமக்கு நிகழுமா என்று ஆண்டவரை ஏராளமான சகோதர சகோதரிகள் வெளியிலே பல மைல்கள் கடந்து பாத யாத்திரையாக புனித பயணமாக சுற்றி அலைவதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆண்டவரே, 1 கொரிந்தியர் கடிதத்திலே பவுலடியார் மிக அழகாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவருடைய ஆலயம் நீங்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஆவியானவர் அதில் உறைந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அவர் வினவியிருக்கிறாரே ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர் வாழக்கூடிய ஆலயம், ஆவியானவர் அங்கு உறைந்திருக்கிறார், தங்குகிறார், வாசம் செய்கிறார் என்பதை பவுலடியார் வழியாக ஆண்டவரை நாங்கள் அறிகிறோமே. நீர் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கிறீர் என்பதை நாங்கள் பல நேரத்திலே அறியாமல் ஆண்டவர் எங்கெல்லாமோ அமைதிக்காக உமது இறை பிரசன்னத்திற்காக சுற்றி திரிந்திருக்கிறோமே ஆண்டவரை. மன்னிப்பு வேண்டுகிறோம். இதோ எங்களுடைய உடலில் நீர் தங்கி இருக்கிறீர் என்பதை நம்பும்படியாக எங்களுக்கு நீர் நல்ல தெளிந்த அறிவை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உள்ளத்திலே உறைந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறியும்படியான ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அன்பு தெய்வமே இறைவா, சமாரிய பெண்ணோடு இயேசு உரையாடி கொண்டிருந்த வேளையிலே, உறவாடி கொண்டிருந்த வேளையிலே ஆண்டவரே, ஒரு காலம் வரும், இதோ வந்துவிட்டது. அப்பொழுது நீங்கள்
ஆவியிலும் உண்மையிலும் அதன் இயல்புக்கேற்ப கடவுளை உள்ளத்தில் வழிபடுவீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏற்ப ஆண்டவரே, நீர் எங்களுடைய உடல் என்ற ஒரு ஆலயத்திலே இருக்கிறீர், எங்களுடைய உள்ளம் என்ற ஒரு உறைவிடத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக நம்பி உம்மை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு போதிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுடைய உடலிலே தங்கியிருக்கிறீர் என்றால் இந்த உடல் எவ்வளவு புனிதமானது என்பதை நாங்கள் அறிய செய்யும் ஆண்டவரே. இந்த உடலை பல்வேறு நேரத்திலே தீமைகளுக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. தீய எண்ணங்கள், தீய நாட்டங்கள், தீய செயல்பாடுகள், இது கள்வர் குகையாக இந்த உடலை நாங்கள் மாற்றியிருக்கிறோம் ஆண்டவரே. சாத்தானுடைய உறவிடமாக நாங்கள் மாற்றியிருக்கிறோம் ஆண்டவரே. மன்னிப்பு கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த உடலிலே நீர் இருக்கிறீர், எங்களுடைய உள்ளத்திலே நீர் இருக்கிறீர் என்பதை முழுமையாக அறிந்து போதை பழக்க வழக்கத்திலிருந்து பிற இடர்பாடுகளிலிருந்து இன்னும் ஆண்டவரே பல்வேறு நேரத்திலே இந்த உடலை சரியாக பராமரிக்காமல் ஏனோ தானோ என்று நாங்கள் இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் வாசம் செய்கின்ற புனிதமான இல்லம் இந்த உடல் என்பதை உணர்ந்து இந்த உடலை பேணி பாதுகாக்கவும் ஆண்டவரே. நீர் முதல் மனிதனை ஆண்டவரை படைத்து அவருடைய நாசி துவாரம் வழியாக உமது காற்றை ஊதி அந்த உடலுக்கு நீர் புனிதம் சேர்த்ததை போல் ஆண்டவரே, உமது ஆவியானவர் உறைந்திருக்கக்கூடிய இல்லம் என்பதை உணர்ந்து நாங்கள் இந்த உடலை பேணி பாதுகாக்க அருள் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்துவீராக. ஆமென். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அலைந்திடும் உள்ளம் அமைதியை காண்பது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். அன்பினில் வாழ்ந்து துன்புறும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். வல்லமையும் வாழ்வும் இணைந்திடும் போது இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். மகிழ்வினை நிறைவாய் மனங்களில் பொழியும் இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம்.
ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய திருவடி சரணடைகிறோம். அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளை உணர்ந்து உம்முடைய இல்லத்திற்கு வந்து இதோ அகமகிழ்ந்திருக்கிறோம். ஆர்ப்பரித்து உம்மை போற்றி பாடியிருக்கிறோம். நீரே உண்மையான கடவுள் என்று ஆராதித்திருக்கிறோம். ஆண்டவரே இறைவா, இதோ இந்த வேளையிலே நாங்கள் இவ்வளவு நேரமாக எங்களுடைய உள்ளத்திலிருந்து வேண்டிக் கொண்ட எல்லா விதமான மன்றாட்டுக்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவற்றையெல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர், அவற்றிற்கெல்லாம் நீர் செவிமடுத்திருக்கிறீர். நீர் நிறைவு செய்து கொடுத்து இதோ இந்த உலகம் முழுவதுமாக அமைதியையும் மகிழ்ச்சியும் நிலையாக ஏற்படுத்தி தருவீர் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் உம்முன் முழந்தால் படியிட்டு இன்னுமாக வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும், எங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆதங்கங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளும். எல்லாவற்றையும் உடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, கண்ணீரோடும் கவலையோடும் எத்தனையோ பிரச்சனைகளோடும் உம்மை தேடி ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆலயத்திற்கு வந்தால் அமைதி கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், விடுதலை கிடைக்கும், விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையிலே ஒவ்வொருவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தில் மட்டும்தான் உம்மை காண முடியும், உம்முடைய பிரசன்னத்தை உணர முடியும், உம்முடையிலிருந்து அருளையும் ஆசீர்வாதங்களையும் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்வையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையில் தான் ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வேளையில் இன்னும் ஒரு கருத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு வருவதென்றாலே சோம்பலாகவும் அதே நேரத்தில் வேண்டாததாகவும் இருக்கக்கூடிய இன்றைய பல சமுதாயத்தினருடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு பொழுதுபோக்குக்காக வரக்கூடிய நிலையும் இருக்கிறது. ஏதோ நண்பர்களை சந்திப்பதற்காகவும் வெளியிலே விளையாடுவதற்காகவும் இதோ பராக்கு பார்ப்பதற்காகவும் வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இன்னும் ஒரு சில பேர் இதோ சோம்பேறித்தனமாக ஆலயத்திற்கு போவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் நம்பிக்கை இல்லாமல் ஏன் ஆலயத்தில் மட்டும்தான் கடவுளை காண முடியுமா என்ற வீண் பேச்சுக்களால் வாதங்களால் இதோ ஆலயத்திற்கு வராமல் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ காரணங்களை எல்லாம் சொல்லி தவிர்த்து கொண்டிருக்கிறார்கள் உம்மை ஆலயத்திலே தரிசிப்பதற்கு. ஆண்டவரே, அவர்களை உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவருடைய உள்ளங்களை திறந்தருளும். உம்மை கண்டுகொள்ளக்கூடிய அந்த ஒரு புதுமையான ஒரு நிகழ்வை அவர்களுக்கு ஏற்படுத்தி தாரும். ஆண்டவரே, தன்னுடைய வாழ்க்கையிலே இதோ உம்மை கண்டுகொள்வதில் தான் நிலையான மகிழ்ச்சி இருக்கிறது. உலகத்தில் பார்க்கக்கூடிய மற்ற காரியங்களில் ஒன்றுமில்லை, அதில் நிலையும் இல்லை, நிறைவும் இல்லை என்பதை உணரச் செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொன்னாலும் கூட புரிவதில்லை, ஆலயத்திற்கு வருவதும் இல்லை. ஆண்டவரே, அவர்களை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய மனதை மாற்றியறலும், அவருடைய மனதிலே ஒரு புத்தெழுச்சியை கொடுத்தரலும். ஆலயத்தில் வரும்பொழுது மகிழ்வு கிடைக்கிறது, நம்பிக்கை பிறக்கிறது, வாழ்வதற்கான தூண்டுதல் கிடைக்கிறது என்பதை உணரச் செய்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய எல்லாரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய இல்லத்தில்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உணர்வை அவர்களுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, உடைய பாதத்திலே அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆலயத்திற்கு வந்து ஜெபித்து தேவைகளுக்காக விடம் காத்து கொண்டிருப்பவர்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய வாழ்விலே மகிழ்ச்சியை தந்தருளும். ஆலயத்திற்கு வராமல் இதோ தவிர்த்து கொண்டிருப்பவர்களையும் உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களையும் மனதை மாற்றியருளும். ஆண்டவரே, எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய இடம், எல்லாரையும் இதோ அரவணைக்கக்கூடிய இடம் இதோ உம்முடைய திருவடிகள், உம்முடைய நீர் வாழக்கூடிய இந்த உறைவிடம் இந்த ஆலயம்தான். ஆண்டவரே, இதை நாங்கள் புரிந்து கொள்ள, புரிந்து வாழ, உம்மை அனுபவிக்க எங்களுக்குள்ளே ஒரு புத்தெழுச்சியை தாரும். உம்முடைய ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பும். ஆண்டவரை, மனமாற்றத்தை தாரும். அனைவரையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம், அகமகிழ்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி. எங்களுடைய உள்ளத்தை திறந்ததற்காக நன்றி, மனங்களை எல்லாம் மாற்றியதற்காக நன்றி, உமக்காக வாழ எங்களை தூண்டி எழுப்பியதற்காக நன்றி. இன்னும் உமக்காக வாழக்கூடிய
மனநிலையை தந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும். ஆமேன், ஆமேன், ஆமேன். மாண்புயர்வருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். மதுமலர் நிறை கொடி கையிலேந்தும் மாட்சிமை நிறை சுசை மாமுனியே. ஓ மாட்சிமை நிறை சுசை மாமுனியே, துதி வளர் உமது நற்பதம் வந்தோ. துணை செய்து எமையாடும் தாதையாரே, துதி வளர் உமது நற்பதம் வந்தோ.
துணை செய்து எமையாளும் தாதையாரே. வான்முலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மன கோழியின் வலையறுக்க, ஓ வன்மன கோழியின் வலையறுக்க, தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையம் சூசை முன் தஞ்சம் வந்தோம். தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையம் சூசை முன் தஞ்சம் வந்தோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.